இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் சபையில் கடந்து வந்து யாசுவா மேசியா நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாசுவா மேசியாவுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம், அதனுடைய 1வது அதிகாரம், அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வார்த்தைகளை நாம் சத்தமாக வாசிப்போம். எப்ரேயும் மலைதேசத்தில் இருக்கிற செப்பீரன் எண்ணப்பட்ட ராமதாயின் ஊராகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ரேயனாகிய சூப்புக்கு பிறந்த தேகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகன் எரோகுவின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தின் பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனியனாள். பெனியனாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவாவிலே சீனையின் யாவை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே யாவின் ஆசாரியனான ஏலின் 2 குமாரனாகிய உப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனியனாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாம் நினையாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். இதுவரைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை உயர்த்துவார், தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார், நாங்கள் விரும்புகிற காரியங்களை எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் காரியத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, தாமே கர்த்தர் தாமே அன்னாளின் கற்பத்தை அடைத்தார். பிரைஸ் யேசுவா. நாம் நினைக்காத ஒரு சம்பவம். ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார், நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல, நான் எச்சரிப்பின் சத்தத்தின் கூடாய் நான் அவர்களை தண்டிக்கிற தேவன், நான் அவர்களை சிட்சிக்கிற தேவன் என்பதை திட்டமும் தெளிவாக சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளைகோடு இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்பொழுது அன்னாள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவளின் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவளுக்கு தன் வேலைக்காரியாக பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தாள். பில்காள் கர்ப்பவதி ஆகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யாக்கோபுக்கு 2 மனைவிகள். இந்த 2 மனைவிகளிலே ஒருத்தியை அற்பமாக எண்ணினான், ஒருத்தியை அதிகமாக நேசித்தான். இதுபோல் எல்கனாவுக்கு 2 மனைவிகள். இந்த 2 மனைவிகளிலே ஒருத்தியை அதிகமாக நேசித்தான், இன்னொருவளை நேசிப்பதை தவறினான். தேவன் ஏன் ஆசீர்வாதங்களை கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் வாரி கோரி தருவார் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லுகிறதை மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். யாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் நீங்கள் நினைக்கிற பிரகாரமாக அல்ல. உங்களுடைய கையின் பிரயாசம் 1 மாத காலம் அல்லது 1 நாள் 24 மணி நேரம் நீங்கள் செய்கிற வேலைக்கு தக்க கூலி கிடைப்பது அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல, அது உன்னுடைய கையின் பிரயாசம். நான் உழைச்சு நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைக்கிறதனுடைய பலன் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். இல்லவே இல்லை. கர்த்தரால் சபிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் போன ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நீ உழைப்பாய், அதன் பலனை நீ அனுபவிப்பாய் என்பது நமக்கு இது புரியல. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆசீர்வதிக்கிறது என்ன என்பதை அறியாமல், ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம். யாவுடைய ஆசீர்வாதம் என்றால் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாவுக்கு பிரியம்.
யார் ஆசீர்வதிக்கிறது? இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கிறது. இப்போ 2 அதிகாரத்திலையும் நம்ம பார்த்தோம். என்ன? பெனினாள் அற்பமாக எண்ணப்பட்டால், ஆனபடியினால் அன்னாளுக்கு தேவன் கற்பத்தின் கனியை அடைத்தார். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டால், ஆனபடியினால் ராகேல் ஆசீர்வாதத்தை இழந்தாள். பிரைஸ் யேசுவா. 2 பேர் மத்தியில் நாம் யாரை நேசிக்கிறோமோ, யாரை வெறுக்கிறோமோ, அங்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இன்றைக்கு அநேகர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனபடியினால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள், சமாதான குலைச்சல்கள். நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதே. எந்த மனுஷனும் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு போய்விடுவான். நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு போய்விடுவான். ஆனால் நாம் இன்றைக்கு நினைப்பது என்ன? நான் நம்புகிறவர் என் ஜீவகாலம் முழுவதும் என்னோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லி. இல்லை, யாவுடைய கரத்தில் இருக்கிறது? யாவாகிய தேவன் எப்ப யாருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முன்குறித்திருக்கிறாரோ அதன்படி ஜீவன் போய்விடும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் உண்டாக்கின அந்த மண்ணுக்கு ஒரு காற்றை ஊதினார். வேதம் சொல்லுகிறது சுவாசத்தை ஊதினார். ஊதின போது மண்ணு மனிதனானது. அல்லேலூயா. அவன் பேச ஆரம்பித்தான், நடக்க ஆரம்பித்தான், சுயமாக சிந்திக்க ஆரம்பித்தான். எப்ப தேவன் கொடுத்த அந்த ஆவி அவனை விட்டு கடந்து போகிறதோ அப்போது அவன் மறுபடியும் ஜடமாகிறான். அது மண்ணிலே போய் மண்ணோடு மூட மண்ணாய் மக்கி போகிறது. நமக்கு இன்றைக்கு புரியவில்லை. நாம் ஆடுகிறோம், நான் தான் என்கின்ற கௌரவத்தினுடைய ஊடாய் கடந்து போகிறோம். நான் என்கின்ற எண்ணம் எவனிடத்தில் எவளிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றுமில்லாமல் போவார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன். ஏனென்றால் எல்கானாவுடைய மனைவி அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னபோது எல்கானா சொல்லுகிறான், 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு தகுந்த பிள்ளை என்று சொல்லி தன் மனைவி அதிகமாக நேசிக்கிறான். ஆனால் பெனினாளையோ அவன் நேசிக்கவில்லை. அவன் ஒரு ஆசாரியன். தேவ சமூகத்தில் கிடைக்கின்ற பலி பொருட்களை வீட்டில் கொண்டு வந்து பங்கு வைக்கிற போது பெனினாளுக்கு கொஞ்சத்தை கொடுப்பான். ஆனால் அன்னாளுக்கு, பெனினாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் எல்கானா செய்கிற நியாயம் பிள்ளைகள் இருக்கிறவர்களுக்கு கம்மியாகவும் பிள்ளை இல்லாத அன்னாளுக்கு அதிகமாகவும் கொடுக்க ஆரம்பித்தான். எல்கானா தன்னுடைய மனைவியாகிய அன்னாளை நேசிக்க ஆரம்பித்தான். நாம் நம்மில் இன்றைக்கு அநேகர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாசியில் சோசமுள்ள மனிதர்களுக்கு கொடுக்கிறபடியினால் தேவன் உனக்கு தருகிற ஆசீர்வாதங்களை பிடுங்கி விடுவார். ஆசீர்வாதங்களை பிடுங்கிறார் என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம், எனக்கு வருமானம் வந்து கொண்டு தானே இருக்கிறது, நான் மாதாந்திர சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறேன், இல்லையானால் டெய்லி என்னுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணத்தினுடைய ஊடாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆதாமை துரத்தி ஆதாமை சபித்த தேவன் ஆதாமுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய முட்டாள்தனம். என்னவென்று சொன்னால், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நீ சம்பாதிப்பாய் என்று சொல்லித்தான் அவனை துரத்தினார். அதுவரைக்கும் அவன் வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. நிலத்தின் கனிகளை புசித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாமுக்கு நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த வேண்டிய வேலையை கொடுத்தார். அதை நீங்கள் ஆசீர்வாதமாக நினைக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் தான் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆசீர்வாதம் அல்ல, அது உங்களுடைய கையின் பிரயாசம். ஒருவேளை உங்களுக்கு 100 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முதலாளி உங்களுக்கு அன்றைய தினம் 200 ரூபாய் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம்.
அல்லேலூயா. உனக்கு கிடைக்க வேண்டிய பலனுக்கு மிகுதியாக கிடைக்கிறது என்று சொன்னால், தகுந்த கூலிக்கு அதிகமாக கிடைக்கிறது என்று சொன்னால், அது யாவுடைய ஆசீர்வாதம் தான். உன்னுடைய கையின் பிரயாசம் உனக்கு கிடைக்குமானால் அது யாவுடைய, அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல, உன்னுடைய கையின் பலன். இந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். நமக்கு இதெல்லாம் புரியல. வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்குது அப்படின்னா அது கர்த்தர் தந்தார் அப்படின்னு நினைக்கிறோம். வேலை செய்யாமல் உட்காந்து பாரு, தெரியும். ஒரு மாதம் வேலைக்கே போகாத, சம்பளம் கிடைக்குமான்னு பாரு, கிடைக்காதுல்ல. அப்புறம் கர்த்தர் உன்னை கைவிட்டாரா? ஏன் புரியல? நீ நேரம் தப்பாம வேலையை செஞ்சு முடிக்கிற, உன்னுடைய முதலாளி உனக்கு சம்பளம் கொடுக்கிறார், அதை கொண்டு போய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறாய், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறாய். அப்போ உன்னுடைய முதலாளி உனக்கு தேவனா என்ற கேள்விக்குள்ளாக நீ கடந்து போனால் நீ அபத்தம் பேசுகிறாய். பிரைசுவா, இந்த கையின் பிரயாசம் இன்றைக்கு 5000 ரூபாயோ அல்லது 10,000 ரூபாயோ அல்லது 1,00,000 ரூபாயாக இருக்கட்டும், இதற்கு மேல் ஒரு மடங்கு ஜாஸ்தியாக கொடுக்கிறான் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் அதிகாரிகளுடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைக்க பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கிறார். அது இல்லாமல் கிடைச்சதுக்கு கர்த்தர் தந்தார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன நியாயம்? பிரைசுவா, இந்த எல்கானா தன் மனைவியை நேசித்தபடினால் பரலோகத்தின் தேவன் அவளை ஆசீர்வதிப்பதை நிறுத்தினான். அவ்வளோதான். நீ நேசிக்கிறீல்ல, அப்புறம் நான் கொடுக்குறத நிறுத்திடுறேன் அப்படின்ட்டாரு. எல்கானா தன்னுடைய பங்குல டபுள் பங்கு கொடுக்கிறான். என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், யாவாகிய கர்த்தர் எதற்காக அன்னாளின் கற்பத்தை, அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். நமக்கு புரியல. ஏன்னா வேதம் சொல்லுது, சங்கீதங்களுடைய புஸ்தகம் 113வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மலடிய சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். இப்ப மலடி என்பவளை பரலோகத்தின் தேவன் பிள்ளை தாட்சி ஆக்கி அவளை வீட்டிலே குடியிருக்க பண்ணுவது என் தேவனுடைய சித்தம். இப்ப அன்னாளுக்கு செஞ்சாரா? இல்லையானா ராகேலுக்கு செஞ்சாரா? செய்யவே இல்லையே. ராகேல் தன்னுடைய புருஷன்ட்ட யாக்கோபிட்ட கேட்கிறா, எனக்கு பிள்ளை கொடு, இல்லை நான் செத்துருவேன். இப்ப யாக்கோபு கேட்கிறார், பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அதை என்கிட்ட கேட்கிறியே அப்படின்னு சொல்றார். நான் எங்கேருந்து கொடுக்குறேன்? நீ கடவுள்கிட்ட கேளு. அப்ப தேவன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்தால் அதை யாராலும் திருப்பி கொடுக்க முடியாது. அது முதல்ல புரியணும். நம்ம ஆடுற ஆட்டமெல்லாம் என்ன? நம்முடைய மன விருப்பம் நிறைவேற நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேனோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும். அது நடந்துச்சு அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன். ஐயோ, நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது பணத்தை தானே நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ அது இல்லைன்றாரு இவரு. வேதமும் அது இல்லைன்னு சொல்லுது. யாவுடைய ஆசீர்வாதம் என்ன? கற்பத்தின் கனி என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் என்னுடைய கையின் பிரயாசம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? இல்லை. அதான் நான் முதலே கேட்டேன், உழைக்காம உட்கார்ந்துட்டு கையின் பிரயாசத்தை தேடு, கிடைக்குமா? உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ வீட்டில் சும்மா இருந்தாலும் உனக்கு கொடுக்கணும். நான் ஒரு காலத்தில் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருந்த நேரம் எனக்கு என்ன அப்படின்னா, நான் வேலைக்கு போகலைனாலும் எனக்கு காசு கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி எனக்கு வந்துடுச்சு, கொடுப்பான். இன்றைக்கி என் கூட வேலை செஞ்சவன் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறான். 6 மாதம் வேலைக்கு போவான், 6 மாதம் வீட்டில் இருப்பான். ஆனால் 1 வருஷத்து சம்பளத்தை கவர்மெண்ட் கொடுக்குது அவனுக்கு. அப்போ அவனும் சொல்லணும், நானும் சொல்லணும், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். அப்படியா? இல்லைங்க, எங்களுக்கு அந்த மாதிரி தீர்மானம். நீ 6 மாதம் வேலை செய்ய, 6 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஆனால் உங்களுக்கு சேலரி கொடுத்துட்றேன் அப்படின்றான் கவர்மெண்ட். உனக்கு அப்படி இல்லையே. இல்லை, கர்த்தர் உனக்கு அப்படி சொல்லியிருக்கிறாரா? நீ வேலை செய்யாமல் சும்மா இருந்தால் உன்னுடைய கையின் பிரயாசத்தை சம்பளத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னாரா? இல்லை. சங்கீதங்களுடைய புஸ்தகம்
127வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம் சொல்கிறது, இதோ பிள்ளைகள் யாவால் வரும் சுதந்திரம், யாவால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, ஆமென், அவரால் கிடைக்கும் பலன். நல்லா புரிஞ்சுடுங்க. ஆசீர்வாதம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. எனக்கு கர்த்தர் அல்லது எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் என்று சொல்வது என்ன அப்படின்னா, முதல்ல கற்பத்தின் கனியை தேவன் கொடுக்கணும். இரண்டாவது, அந்த பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி, தாய் தோப்பனுடைய மனவிருப்பத்தின்படி, தாய் தோப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் வளருவார்களே. ஆனால் அது தேவனால் வருகிற ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அது தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. பிள்ளைகள் கூட கிடைத்தது கர்த்தரால் வந்தது, ரைட். ஆனால் வாழுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சத்துருடைய கையில் இருக்குமானால், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியுடைய கையில் இருக்குமானால் அது தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. நாம் சரியாக புரியணும். இன்னைக்கு நம்ம புரியல. ஆனால் எதையோ ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். பணத்தை ஒரு நாளும் தேவன் ஆசீர்வாதம் என்று நினைப்பதில்லை. உனக்கு கொடுக்கிற வேலை வாய்ப்பை தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு நாள் வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் நம்ம எதையோ தேவனுடைய சித்தத்தை நாம் மறுத்து நம்முடைய மனவிருப்பங்களை எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதல்ல ஆசீர்வாதம். தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம், ஆசீர்வாத குலைச்சல் என்று இருக்கிற அந்த குலைச்சலை உன்னை விட்டு மாற்றணும். முதல்ல சத்ரு உன்னை விட்டு வெளியே போயிருக்கிறானா? பிசாசு போராட்டம் உன்னை விட்டு போயிருக்குதா? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னிடத்தில் இருந்து கிரிய செய்கிற உன்னுடைய கோபங்கள், உன்னுடைய வைராக்கியங்கள், உன்னுடைய பொறாமைகள், நான் என்கின்ற அகம்பாவங்கள் உன்னை விட்டு மாறி இருக்கிறதா? அது மாறாமல் எப்படி உன்னை பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பார்? நீ பிசாசுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அது என்ன நியாயம்? மாம்ச சிந்தை உள்ளவனிடத்தில் தேவனுடைய ஆவி கிரியை செய்யாது. தேவனுடைய ஆவி கிரியை செய்கிற இடத்தில் மாம்ச சிந்தை வேலை செய்யாது. தேவன் சொல்றார், பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நீ பாவத்தை செஞ்சுக்கிட்டு கோபத்தின் மேல் கோபம், வைராக்கியத்தின் மேல் வைராக்கியம், பொறாமையின் மேல் பொறாமை, அகம்பாவத்தின் மேல் அகம்பாவம், ஆணவத்தின் மேல் ஆணவம் குடிகொண்டிருக்கிற நீ, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் உன்னுடைய தேவன் யார்? நீ ஆராதிக்கிற தேவன் யார்? அப்ப இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு தான் உன்னுடைய தேவனா? அவனுடைய குணங்கள் உன்னிடத்தில் இருக்கிறதல்லவா? அவனுடைய கிரியைகள் உன்னிடத்தில் இருக்கிறதல்லவா? அப்படியானால் நீ யாரை தேவன் என்று சொல்கிறாய்? தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அது எல்லாவற்றிற்கும் மேலாக பிசாசானவன் தன்னை உயர்த்தி தேவனாய் இருக்கிறான் என்று சொல்லி யாருக்காவது தெரிந்திருந்தால் அந்த வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், ஆமென், தேவன் எனப்படுவது எதுவோ, நல்லா கேட்டுடுங்க, நீ தேவன்னு சொல்றது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, நீ யாரை ஆராதிக்கிறேன்னு நினைக்கிறையோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக, அது எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்தி, பிசாசானவன் தன்னை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, ஆமென், தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனுமாயிருப்பான். இப்போ உன் தேவன் யாரு? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசன். நீ தேவன் என்று விசுவாசித்து தேவனுடைய கிரியை செய்து கொண்டிருக்கிறாய். ஏன்னா உன்னுடைய சரீரத்தில் மாம்சத்துடைய கிரியைகள், உன்னுடைய எண்ணத்தில் மாம்சத்துடைய கிரியைகள், உன்னுடைய வாழ்க்கை மாம்சமாயிருக்கிறது. ஆனா நீ தேவன் தேவன் என்று சொல்லி ஆராதிக்கிறாய், தேவன் தேவன் என்று துதிக்கிறாய், பாடல் கேட்கிறாய், ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீ ஆராதிக்கிற தேவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. அவன் வேஷதாரியாய் உனக்குள்ளே கடந்து வந்து விட்டான். மறுபடியும் உங்களுக்கு சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கு இருக்கிற ஒரு சகோதரி சபைக்கு வருவதற்கு முன்பாக இன்னொரு சபைக்கு கடந்து போய் கொண்டிருந்தார்கள். பள்ளியாடியில் இருக்கிற ஒரு சபையில் கடந்து போய் கொண்டிருந்தார்கள். அங்கு போனபோது பிசாசு பிடித்து ஆடின போது அந்த பாஸ்டருடைய விரலை ஒடித்து விட்டார்கள். இந்த சகோதரி அங்கு பிசாசு போகாததன் காரணமாக என்னிடத்திலே கடந்து வருகிறார்கள். நானும் என் மனைவியுமாக அங்கு போய் ஜெபிக்கிற போது ஆட்டம். எப்படி ஆட்டம் என்று சொன்னால், தாயினுடைய தலையிலே கை வைத்தால் மகள் ஆடுவாள், மகளுடைய தலையிலே கை வைத்தால் தாய் ஆடும். இப்படி ஆடும்போது அந்த சகோதரி என்னிடத்தில் பேசுகிறாள், ஏய் தாடிக்காரா, ஏன்னா அப்போ எனக்கு நிறைய தாடி, ஏய் தாடிக்காரா
வா, வெளியில் தானே வருவ, நீ வெளியில் வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன். பைக்கில் தானே வருவ, நீ பைக் ஓட்டுற நேரம் உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்ட்டு. அப்புறமா கேட்குறப்பல, இனி இவ உன் சபைக்கு வரமாட்டான். நான் தமாசா கேட்டேன். ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் தமாசா கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, நீ எங்கே கூட்டிகிட்டு எங்கே போவ அப்படின்ட்டு. என் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன். உன் கோயிலா, அது எங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டேன். டேய், அங்கே பாரு, எவ்வளோ பெரிய கோயில் இருக்குது தெரியுமா, அந்த கோயில் என் கோயில். நான் சொன்னேன், பிசாசு, அது எங்கள் அப்பா கோயில். கொப்பனுக்கு பேர் மட்டும்தான் இருக்கு, உள்ள இருக்கிறது நான். எப்படி புரியுதா? எனக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. கொப்பனுக்கு பேர் தான் இருக்கு, அது கிறிஸ்தவ கோயில், கிறிஸ்தவ சபை, பெந்தகோஸ்தே சபை, இல்ல ஆர்சி சபை என்று சொல்லி பேர் வைத்திருக்கிற, உள்ள இருக்கிறது நான் சொல்லுது பிசாசு. இது அங்க இருந்த அத்தனை ஜனங்களும் கேட்டாங்க. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அப்ப நீ ஆராதிக்கிற கடவுள் யாரு? ஏன்னா உன்னுடைய கிரியை பார்த்து தான் நீ சொல்லணும். உன் கிரியை நல்லதா இருந்தா நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன். நீ உன்னுடைய கிரியை தவறாக இருக்குமானால் நீ ஆராதிக்கிற தேவன் சத்ருவாகிய பிசாசு. இப்ப நீ முடிவு பண்ணணும், உன் வாழ்க்கையை வச்சு தான் உன் தேவன் யார். சும்மா பேர் சொல்லி பிரயோஜனமே இல்லை. எல்கானா ஊழியம் பண்ணான், ஊழியம் தானே பண்ணா. எல்கானா ஊழியம் பண்ணா 2 பொண்டாட்டி, அது அந்த காலத்துக்கு ஓகே. இந்த 2 பொண்டாட்டிகளை ஒரு பொண்டாட்டியை நேசிக்கிறான், ஒரு பொண்டாட்டியை விரோதிக்கிறான். பரலோகத்தின் தேவன் ஆசாரியன் என்று பார்க்கவில்லை, ஆசாரியனுடைய மனைவி என்று பார்க்கவில்லை. பரலோகத்தின் தேவன் தக்க தண்டனை கொடுத்தார். அப்ப இன்னைக்கு உனக்கு கிடைக்காதா தண்டனை? உனக்கு புரியல? என் தேவன் சிட்சித்து போதித்து வழி நடத்துகிறவர். சும்மா ஜால்ரா பண்ணிட்டு இருக்க மாட்டார். என் தேவன் தட்டி கொடுக்கிற வாழ்க்கையில் என்னுடைய தேவனுடைய வாழ்க்கை. அவர் முதல்ல தப்பு பண்றவனை அடிப்பார். அடிப்படாம தப்புறது உனக்கும் எனக்கும் நல்லது. நான் இன்னைக்கு சொல்றத சரியா மனசுல பதிய வைங்க. தேவனுடைய கையில் அடி வாங்கின அப்படின்னா உன்னுடைய மொத்தம் 0 ஆயிரும், உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, பிள்ளை பெறாத மலடியை அவளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து அவளை சந்தோஷிக்க பண்ணுகிறது என்னுடைய தேவனுடைய ஆசை. ஆசீர்வாதத்தை கொடுப்பது என்னுடைய தேவனுடைய ஆசை. இப்ப என்ன பண்றாரு 2 பேருடைய வாழ்க்கையில்? யோசிங்க. ஆசீர்வாதத்தை தேவனே குலைக்கிறார். இந்த சம்பவம் உனக்கு வந்தா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அன்னாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை இப்ப நீ யோசிக்கணும். நான் தேவனுக்கு விரோதமாக, தேவ மனுஷர்களுக்கு விரோதமாக, தேவ வார்த்தைக்கு விரோதமாக நான் கிரியை செய்கிறேன். அப்படியானால் எனக்கு தேவனுடைய சிட்சை கடந்து வருமானால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவன் யார் என்பதை அறிகிற அறிவும், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிவையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உனக்கு தெரியல, அப்ப தேவன் என்ன செய்வார்? ஆனா தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துக்கு நாம் கடந்து போகிற போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எங்களுக்கு இந்த வசனம் இப்படி தெரியாது. நாங்க சபையில போய் வசனம் என்னன்னு தெரியாது, பைபிள் என்னன்னு தெரியாது, உபதேசம் என்னன்னு தெரியாது, தேவன் என்னன்னு தெரியாது. ஆனா நாங்க சபைக்கு போனாலே தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரலோகத்து போகிறது நாங்கள் தயாராகிட்டோம். என்ன முட்டாள்தனம்! பரலோகத்தின் தேவன் வசனத்தில் கரெக்டாக எழுதியிருக்கிறார். எப்படி எழுதினார்? வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் எவனோ அவன் ஒருவனே ரட்சிக்கப்படுவான். வாழ்க்கையில் அநேக தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம், அநேக பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகிறோம், அநேக போராட்டங்களுக்குள்ளாக கடந்து போகிறோம், ஆனால் அநேக சமாதான குலைச்சலுடைய ஊடாய் கடந்து போகிறோம். அப்படி ஆனால் எப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார்? பிரைஸ் யேசுவா. நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக அமையாது, ஆசீர்வாத குலைச்சலாக அமையும். புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு நல்லா புரியல.
தேவன் யாரோடு கூட இருக்கிறார்? தேவன் இருக்கிறவர்களோடு கூட நாம் வாக்குவாதம், நாம் பிரச்சனைகள், நாம் போராட்டங்கள் பண்ணலாமா? இதை நாம் அறிய வேண்டும். அதனால தான் சொல்றாரு, நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் ஏன் நமக்கு இப்படிப்பட்ட விபரீதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறது? ஏன் நமக்கு ஆசீர்வாத குலைச்சல்கள்? ஏன்? அப்போ உன்னோடு இருக்கிறது தேவன் இல்லை, உன்னோடு இருக்கிறது இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. ஆனபடியினால் உன்னுடைய சிந்தனைகள் மாறுகிறது, உன்னுடைய பேச்சுகள் மாறுகிறது, உன்னுடைய நடக்கைகள் மாறுகிறது. பிரைசியாசுவா, நான் புரிந்து கொண்ட விதம் இது. என் வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அது ஏன் வருகிறது என்பதை நான் யோசிக்க வேண்டும். அதை நான் யோசிக்காமல் வேற ஏதாவது நான் சிந்திப்பேனானால் என் தேவன் என்னிடத்தில் இல்லாமல், என் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டாமல் தேவன் என்னை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள், ஏன் சமாதான குலைச்சல்கள்? அல்லேலூயா. அப்படின்னா யோபனுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நல்ல கேளுங்க, யோபு கேட்கிறான். நீங்க எல்லாம் சொல்லுவீங்களா யோபு நல்லவன், உத்தமன், சன்மார்க்கன்? அப்படித்தானே சொல்லுவீங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவன் அப்படிதான் கற்றுக் கொடுப்பான். அவனுக்கு வேதம் தெரியாது, அதனால சொல்லுவான் ஆபிரகாம் நல்லவன், ஆபிரகாமை போல ஒருத்தன் இந்த உலகத்தில் இல்லை. ஒன்று தெரியுமா? உயிருக்கு பயந்து பொண்டாட்டிய சகோதரின்னு சொன்னான். அது கூட உனக்கு தெரியாது. பொண்டாட்டிய ராஜா என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, என் உயிர் பாதுகாக்கப்படணுன்றதுக்காக பொண்டாட்டிய சகோதரின்னு சொன்னான். ராஜா அதே மாதிரி இவன் என்ன நினைத்தானோ அதே போல இவனுடைய மனைவியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ராஜா தீர்மானித்தான். அந்த தீர்மானத்தின் விவரத்தின்படி தேவன் அவனை அடிக்கிறார். இப்ப ராஜா வந்து ஆபிரகாம்கிட்ட கேட்கிறார், ஏன் எனக்கு பொய் சொன்ன? தேவன் என்னை தண்டிக்கிறார். உன்னை தண்டிச்சா தண்டிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. இந்த யோபு அதே மாதிரி தான், ஆபிரகாமை போல நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, யோபு நல்லவன், உத்தமன், சன்மார்க்கன், நீதிக்கு பயப்படுகிறவன். அப்படித்தானே அவன் சொல்றான். என்ன சொல்றான்? நான் எதனாலே இடறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். எதனால இடர்னா? பாவம் செஞ்சான். பாவத்தின் பிரதிபலன் அவனுக்கு நடந்த தண்டனைகள். பிள்ளைகள் மரித்தார்கள், மிருக ஜீவன்கள் அழிந்தது, அவனுடைய சரீரம் கெட்டு போனது, மனைவி சாகும்படியாக சொல்லுகிறாள். இதெல்லாம் நடந்துச்சுங்க. அவன் தேவனுக்குள்ள இருந்தால் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாம் தெரியுமா? அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், தேவன் அவனோடு கூட இருந்தார். என்னுடைய வேதம் அப்படி சொல்லவில்லை. அவன் செய்த பாவத்தின் தண்டனை அவனுக்கு வந்தது. நீ செய்கிற பாவத்தின் தண்டனை உன்னை ஒரு நாளும் விட்டு விடாது. நீ என்ன பாவம் செய்யறியோ, என்ன மீறுதல் செய்யறியோ, என்ன அக்கிரமம் செய்யறியோ அதற்குரிய பலனை நீ அனுபவித்தே ஆகணும். அது யாரா இருந்தாலும் சரி, யாரையும் விட்டு விட மாட்டார். உங்களுக்கு தெரியுமா? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை கூட்டிட்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக மாற்றினது என் தேவன். சவுல் தப்பு பண்ண போது அந்த சவுலை அந்த இடத்திலிருந்து மாற்றின தேவன், நீ தவறு பண்ணும் போது உன்னை அந்த இடத்திலிருந்து மாற்றுவாரா இல்லையா? நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் அவனாக்கு, நான் இவளாக்கு, நான் அப்படியாக்கு, நான் இப்படியாக்கு என்று நினைக்கலாம். கையில் 4 காசு இருந்தால் போதாது. தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும், தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் பாதுகாக்கப்படுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். காசு நம்மளை பாதுகாக்காது, தெரியுமா? எந்த நாட்டு பணம் உன்னை பாதுகாக்கும்? பணத்துக்கு அவ்வளவு இது இருக்கா? இல்லை உன் படிப்பு உன்னை பாதுகாக்குமா? நீ படிச்சுட்டா என் பேருக்கு பின்னாடி என்னெல்லாமோ போடுறேன், அந்த படிப்பு என்ன ஒரு நாள் பாதுகாக்காது, தெரியுமா உங்களுக்கு? பிரைசியாசுவா, நான் உண்மையை சொல்லுகிறேன். தேவ சமூகத்தில் எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். எவன் உயர்த்துகிறானோ அவன் அவ்வளவுதான், தொலைச்சு கட்டிடுவார். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே உங்களுடைய கிரியைகள் உங்களை வெளிப்படுத்தும். பிரைசியாசுவா, உங்களுடைய கிரியை உங்களை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு உங்களிடத்தில் இருக்கிறான்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யோபுனுடைய கதறலை கேட்கிறவர் இப்ப அவனை புரிய வைக்கிறார். பாருங்க, யோபுனுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. என் மீறுதல்கள் கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, எங்க அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். ஆமென். யார் சொல்றா? உங்க பார்வையில் பரிசுத்தவான் என்று சொல்லி எண்ணுனீங்களே, அந்த யோபு சொல்றான். என்னன்னு? என்னுடைய மீறுதல்களை ஒரு கட்டாக கட்டி என்னுடைய அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். எங்க யோபு பரிசுத்தவான் சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு வாயெல்லாம் இப்ப என்ன ஆகும்? யோபு பற்றி நமக்கு தெரியல, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை பற்றி நமக்கு தெரியல, மோசையை பற்றி நமக்கு தெரியல, மீரியாமை பற்றி நமக்கு தெரியல. நாம் தெரியும்படியா வேதத்திற்குள்ளாக கடந்து போகணும். அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். வாசிங்க சங்கீதங்களுடைய புஸ்தகம் 25:7 வாசிங்க. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். யாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். பார்த்தீங்களா? தேவன் சொல்றார், உன் பாவத்திற்கு தக்க பலன். அப்போ உன்னிட்ட அவருக்கு கிருபை உன்னிட்ட இருக்காது. தேவனுடைய கிருபை உனக்கு வேணும்னா முதல்ல பாவத்தை விட்டு வெளியில் வா, மீறுதலை விட்டு அக்கிரமத்தை விட்டு வெளியே வா. நான் என்கின்ற கௌரவம், நாசில் சோசியுள்ள மனுஷனுடைய கிரியைகளின் தக்கபடி நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய், ஆனால் அதற்குரிய பலனை நீ அனுபவிப்பாய். உனக்கு முதல்ல வசனமும் தெரியல, அதான் தேவனும் தெரியல. மறுபடியும் சொல்கிறேன், என் தேவன் வித்தியாசமானவர். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் என்னுடைய பலம் இவ்வளவு இருக்குது, என்னுடைய அறிவு அவ்வளவு இருக்குது, எனக்கு இவ்வளவு பணம் இருக்குது. இதெல்லாம் தேவ சமூகத்தில் ஒத்து வராது. ஒரு செகண்ட் அவ்வளோதான், ஒன்றை சீரோ ஆக்கி உட்கார வைக்க அவருக்கு முடியும். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ ஆராதிக்கிற தேவன் எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். வல்லமையுள்ளவர் இல்லைங்க, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தேவன் இல்லைங்க, தேவாதி தேவன். அவர் கர்த்தர் இல்லை, கர்த்தாதி கர்த்தர். முதல்ல இதை புரியணும்ல. நமக்கு புரியாம தான் நம்ம ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம், ஆனால் தேவனுடைய அடி நம்மையில் விழுந்து விடும். ஜாக்கிரதையா இருங்க. அப்போ பாவத்தின் சம்பளமாகத்தான் ஆசீர்வாத குலைச்சல் கடந்து வருகிறது. ஆனா என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது யாவுக்கு பிரியம் என்று பீலியாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. இப்ப புரிஞ்சுக்க, நீ இஸ்ரவேலன் அல்ல, நீ புறஜாதிக்காரன். உன்னையும் என்னையும் பார்த்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? யோசித்துக்கிடுங்க. நாய் என்று சொல்லப்படுகிறது. நீங்க யாரு? நீயும் நானும் யார் தெரியுமா? புறஜாதிகளாகிய நீயும் நானும் நாய்க்கு சமமானவர்கள். மேசையில் இருந்து எஜமானும் இஸ்ரவேல் ஜனமும் சாப்பிடுகிற துணிக்கை கீழே விடும்போது நக்கி சாப்பிடுகிற கூட்டம் தான் நீங்களும் நானும். புறஜாதியை குறித்து வேதம் சொல்லும் போது, இப்ப புறஜாதியாக இருக்கிற நாய்க்குட்டிகளாகிய நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக மாறணும். அல்லேலூயா. பிள்ளையாக மாறணும்னா எப்படி? யாருக்கு நீ பிள்ளையா மாறுறியோ அவன் பேரை நீ தரிக்கணும். அப்படிதானே? வேதம் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது தரித்து கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். ஞானஸ்நானத்தின் மூலமாக அவரை தரிக்கிறோம், அவருடைய நாமத்தை தரிக்கிறோம். அல்லேலூயா. கல்யாணத்தின் மூலமாக புருஷனுடைய பேரை பொண்டாட்டி தரிக்கிறான். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய நாமம் பரலோகத்திலிருந்து வரப்பட்ட அந்த நாமத்தை நீ தரிச்சா மட்டும்தான் அவருடைய பிள்ளை. அதனால தான் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது யாவுக்கு பிரியம். அப்ப இஸ்ரவேலாய் நீ மாறணுமே தவிர இன்னும் புறஜாதியா இருக்காத. பழைய குணத்தோடு, பழைய தொழுகையோடு, பழைய நினைப்போடு நீ இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. நீ புதிதாக மாற்றப்படணும். வேதம் சொல்லுது, நீ எப்போ அவருடைய நாமத்தை தரிப்பியோ அப்போ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாயின. கோபம், வைராக்கியம்,
ஆணவம், அதிகாரம், நான் என்கின்ற எண்ணம், என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய பண சம்பாத்தியம் எல்லாவற்றையும் நான் மறக்கணும். எல்லாவற்றையும் விடணும் முதல்ல. அப்படி விடாம புருஷனுக்கு பொண்டாட்டியாகவும் இருக்க முடியாது, தேவனுக்கு பிள்ளையாகவும் இருக்க முடியாது. அல்லேலூயா. இதைத்தான் வேதம் நமக்கு சரியா சொல்லுது. அதனால வேதம் கேட்குது, அன்னாளின் வாழ்வில் ஆசீர்வாதம் கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேலுடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 5வது வசனத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போவீர்களே ஆனால், அன்னாளை சிநேகித்தபடியினால் அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். யா அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. காரணத்தை பார்த்தீங்களா? நீ யாரையோ நேசிக்கிற, எதற்காகவோ உன் சிந்தனையை மாற்றி வச்சிருக்கிற, தேவன் உனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை அடைத்து விடுவார். தேவன் அதான் சொல்றாரு, முதல்ல என்ன நம்பு, நான் சொல்றபடி நீ வாழு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்றார். நம்ம என்ன செய்கிறோம் தம்பியா? நம்ம உடம்பை நம்புகிறோம், நம்முடைய இருதயத்தை நம்புகிறோம், நம்முடைய சிந்தனையை நம்புகிறோம், நம்முடைய படிப்பை நம்புகிறோம், நம்முடைய வேலையை நம்புகிறோம், நம்முடைய பணத்தை நம்புகிறோம், நம்முடைய அதிகாரத்தை நம்புகிறோம், நம்முடைய வல்லமையை நம்புகிறோம். இதை நம்புனா தேவன் நிச்சயம் ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போகும்படியாக இந்த உலகத்தில் ஒன்று அவர் கைவிடுவார். கண்டிப்பா. உனக்கு தெரியும்ல, ஒரே நாளையில் பணக்காரனாக இருந்தும் ஒரே நாளில் ஒன்றும் இல்லாமல் போனவனை பற்றியெல்லாம் உனக்கு தெரியும். என்ன விளையாட்டு அப்படின்னா, எங்கள் அப்பாவுடைய விளையாட்டு அங்கே நடக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், நீ நாசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும் யாவுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊடாய் நடக்க வேண்டுமானால் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணுன்றார். அவருடைய சித்தம் செய்யணும்னு நினைக்கிறாரு. அவருடைய சித்தத்தை நீ செய்யலை அப்படின்னா மன விருப்பத்தை எல்லாம் அவர் அழிச்சிருவார். இதான் உண்மை. நான் நிறைய சம்பவங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த 38 வருஷத்தில். என்ன, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர்ட்ட புடுங்கி இருக்கிறார். இது முதல்ல தெரியணும். தயவு செய்து சொல்லுகிறேன், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பறிபோக கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை நீ இழக்க கூடாது என்பது எனக்கு விருப்பம், ஆசாரியனாகிய எனக்கு விருப்பம். தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்க தான் உங்களை மாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றார் ஏசாயாவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நாசிலே சோசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு. நீ யாரை நம்புற? உண்மை சொல்றேன், ஊழியக்காரனாகி என்ன நம்பாத, என்ன நம்பாத. நான் உன்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போக முடியாது, வழிகாட்ட மட்டும்தான் முடியும். ஒரு பாஸ்டரையும் ஒருத்தனை நம்பாத. அவன் அத்தனை பேரும் கள்ளனும் கொள்ளக்காரனும். பணத்தின் மேல் ஆசை வச்சு, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஒவ்வொருத்தனும் எதையோ ஒன்ன பிடிச்சு வச்சுட்டு இருப்பான். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தால் ஒரு 3 வருஷம் தான் இருக்க முடியும். ஆனால் ஸ்தாபனத்தினுடைய சட்டத்திட்டங்களை மீறி அந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறான்னா அது உண்மையிலேயே அவன் ஸ்தாபனத்துக்கு கூட கட்டுப்படாமல் தேவனுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறான். நான் என் மனைவியினுடைய உறவினரை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சகோதரர் இருக்கிறார், ஒரு ஊழியக்காரர். என்ன செய்கிறார் அப்படின்னா, சர்ச் இடம் இருக்குது, சர்ச் இடத்தோடு கூட என்ன செஞ்சிட்டார், அவர் இடம் வாங்கிட்டார். இப்போ சர்ச்சு கட்டுறாங்க. எங்கே கட்டுறாங்க? அவருக்கு இடமும் சர்ச் இடமும் சேர்ந்து கட்டாங்க. இப்போ ஸ்தாபனத்தால் அவரை மாற்ற முடியாது. இவர் தேவனுடைய பிள்ளை தானேன்னு கேட்குறேன். 3 வருஷத்தில் ஒரு தடவை மாறணும். ஏன்னா நான் அசம்பிளியில் இருந்தவன். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறணும், மாற மாட்டேங்கிறான். இவன் தேவனுடைய பிள்ளை, ஸ்தாபனத்திற்கு கட்டுப்பட்டவனா என்று கேட்டால் இல்லை. அப்போது அப்படியானால் இவன் ஆசாரியனா? பிரைசியாசுவா, நாம் நம்முடைய மனத்திரையில் வைத்திருக்கிற ஊழியக்காரர்களை நினைத்து பார்ப்போம். பிரைசியாசுவா, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத. அவன் அத்தனை பேர் மனுஷன், இன்க்ளூடிங் நான் என்னை தவிர்த்து சொல்லலை. ஒரு பாஸ்டரும் இப்படி சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நான் உலக ஆதாயத்திற்காக உங்களை பலிகட ஆக்கிறேன் என்று சொன்னால் நானும் ஆசாரியன் அல்ல. நான் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிறேன். எனக்கு என் ஜனம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவை எல்லாம் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை உன்னை புடமிட்டு அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கணும்.
அதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. ஆனபடினால் தேவ சமூகத்தில் கடந்து வந்திரு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எல்கானா அன்னாளை நேசித்தது போல நீ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த மனுஷனையும், ஒருவேளை தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், இல்லது மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், இல்லது ஊழியக்காரனாக இருக்கலாம், இல்லது ஊழியக்காரியாக இருக்கலாம், உனக்கு அது யாராக இருந்தாலும் சரி, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மனுஷனுக்கு நீ கொடுப்பாயானால் நீ பெற நினைக்கிற ஆசீர்வாதம் உனக்கு தடைபட்டு போகும். பிரிசியாசுவா, அல்லேலூயா. அதனால்தான் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்களை வாசிங்க. இங்க என்ன அப்படின்னா, புருஷன் மனைவியை திருப்திப்படுத்த விரும்புகிறான், மனைவி புருஷனை திருப்திப்படுத்த விரும்புகிறாள். இது தேவனுடைய சித்தமா என்று கேட்டால் இல்லை. அதனால்தான் சொல்றார், விவாகம் பண்ணினவன் பண்ணாதவனைப் போலவும் பண்ணினவள் பண்ணாதவளைப் போலவும் வாழ வேண்டும். நம்ம இருக்கிறோமா? இல்லையே. இன்னைக்கு என் பொண்டாட்டி எப்போ சந்தோஷமாக இருப்பா, அப்பா பொண்டாட்டிக்கு ஏற்றவைகள்லாம் செய்யணும், பொண்டாட்டி என்ன நினைக்கிறா, புருஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறான். முதல்ல தேவ சித்தம் என்னன்னு ஏதாவது தெரியுமா? யாருக்கு தெரியும்? உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. அந்த சித்தம் அறியாமல் இருந்தால் தேவன் உன் வாழ்க்கையில் பரலோகத்தினுடைய சந்தோஷத்தையும் பரலோகத்தினுடைய சமாதானத்தையும் உனக்கு தரமாட்டார். கிடைக்காது, கஷ்டம். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. யாக்கோபு 4:4 நினைக்கிறேன். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகம் என்றால் என்ன? உன் பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள், இந்த உலக சிற்றின்பங்கள் எல்லாமே உலகத்துக்குரியவைகள். இதை யார் ஒருவன் நேசிக்கிறானோ அவன் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறான், அவன் தேவனை மறக்கடிக்க பண்ணுகிறான். அல்லேலூயா. யாக்கோபு நான் நல்லா சொல்லியிருக்கிறார். வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆமென். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன், உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைவனாகிறான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். தேவனுக்கு நீ ஏன் பகஞ்சனா இருக்க விரும்புற? பிள்ளையா இரு, பிள்ளையா இருக்கணும், அவர் சித்தம் செய்யு, அவர் சொல்றதை கேளு. உனக்கு மனிதனுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியமாக இருக்கும். 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அப்சலோமுக்கு அகித்தோப்பின் மேலுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருந்ததுன்னு எழுதியிருக்கும். தேவனுடைய ஆலோசனை போல இருந்ததா. முடிவு என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலோசனை போல இருந்து சந்தோஷப்பட்டவனுக்கு முடிவு என்ன தெரியுமா? வீட்டில் போய் அந்த வசனத்தை தயவு செய்து வாசிச்சு பாருங்க. வேதனை. யாருக்கு ஆலோசனை உனக்கு தேனிட்ட பணியாரம் போல இருக்கோ அது உனக்கு வேதனையை தரும். தேவனுடைய வார்த்தை மட்டும் உனக்கு தேனிட்ட பணியாரம் போல இருக்கணும். தேவன் சொல்லுகிற வார்த்தை மட்டும் உனக்கு இன்பமா இருக்கணும். இங்க எவனாவது சொல்லுவான், அதையெல்லாம் கேட்டுட்டு இது நல்லது அது நல்லதுன்னு முடிவெடுக்காத. பைபிள் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீ என்ன செய்யணும்? ஏத்துக்கிட்டு வாழ்ந்தா உனக்கு ஆசீர்வாதம். இல்லை வேதனை என்று சொல்லுகிறார் தேவன். வேதனை வந்தா எப்படி இருக்கும்? பிரைஸ் யாசுவா. உபாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 30-31 வாசித்து முடிச்சிருங்க. அப்போ நீ வியாகுலப்பட இவைகளை எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது, நல்லா கேளுங்க, நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது, கடைசி நாட்களில் உன் தேவனாகிய யாவிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், அவர் சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிவாயானால், இது தேவனுடைய வார்த்தை, நீ கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய யா இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். புரிஞ்சு போச்சா? கீழ்ப்படிவது தான் முக்கியம். நீ யாருக்கு வார்த்தையை கீழ்ப்படியோ கீழ்ப்படியாம போறியோ பிரச்சனை இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியா. தேவன் உனக்கு என்ன சொல்றாரோ அதை செஞ்சு முடிச்சு பாரு. அன்னாளுக்கு வந்த உபத்திரவம் உனக்கு வராது, ராகேலுக்கு வந்த உபத்திரவம் உனக்கு வராது.
அல்லேலூயா. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க இன்று முதல் வேத சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாய். ஆனால் உன் பிதாக்களுக்கு சொன்ன பிரகாரமாய் உன்னை ஆசீர்வதிக்க உன் தேவன் மறக்க மாட்டார். நாம் எல்லாரும் ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, அன்னாளை ஆசீர்வதித்தது போல, அன்னாளுடைய அன்பு அவளுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்தது போல, நான் நேசிக்கிற இந்த மாம்ச உலகத்தினுடைய அன்பு எனக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணாமல் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்.